வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா கலர் கலராக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது எல்லாமே சக்கரவள்ளி கிழங்கோட வகைகள். 4 வகை இருக்குங்க. இதில் வந்து நிறைய வகை மற்றவங்க வச்சுருக்காங்க. எங்கிட்ட இருக்கிறது இந்த 4. ஆக்சுவலாக 5 இருந்துச்சு. ஒன்று வந்து அது வளராமல் போயிடுச்சுங்க. இது 4 நல்லா வளர்ந்து நல்ல ஒரு ஹார்வெஸ்ட்டை கொடுத்துருக்கு. அதை அப்படியே நம்ம ஒவ்வொரு கிழங்கு வகைகளாக பார்ப்போம். இது வந்து சிறுவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்கங்க. இந்த சிறுவள்ளி கிழங்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி நாமக்கல்லேருந்து அஸ்வின் தம்பி தந்தார். இது நல்ல ஹார்வெஸ்ட் போன வருஷம் கிடச்சிதுங்க. இதோட இலைகள் வாடிடுச்சு. ஸோ அதனால் எடுத்தாச்சு செடியை. இதோட ஹார்வெஸ்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. நான் வந்து 4 செடிகள் வச்சதில் 1 தாங்க வந்திருந்துச்சு. அதுக்கு இதுலேயுமே 3 வகைகள் இருக்கான். என்கிட்ட இருக்கிறது அந்த தண்டில் முள் இருக்கிற வகை. அடுத்து இது சக்கரவள்ளி கிழங்குல ரொம்ப டேஸ்ட்டான வெரைட்டினா இந்த சக்கரவள்ளி கிழங்கு தாங்க. இது ஒரு 7 வருஷமாக எங்கிட்ட இருக்குது. ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த சக்கரவள்ளி கிழங்கு. அடுத்தது வந்து இந்த கிழங்கு வகைகள் எல்லாமே நம்ம வந்து இந்த தைப்பட்டத்தில் நம்ம அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படியே ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு அறுவடையாக எடுத்துகிட்டு இருந்தேங்க. இப்போ இது இந்த சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் நம்ம அறுவடை பண்ணுறப்பவும் சரி, மற்ற கிழங்கு எதாக இருந்தாலும் சரி, மண்ணை நல்லா புரட்டி போட்டு எடுத்து பார்த்துடணுங்க. ஏன்னா ஒரு சின்ன நம்ம எடுக்காமல் கிழங்கு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் தளைஞ்சு வரும். நம்ம என்ன தான் அந்த மண்ணை வந்து நம்ம ரீசைக்கிள் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து கம்போஸ்ட் பின்னில் போய் வந்தாலுமே அது உயிரோடு இருந்து மறுபடியும் முளைச்சி வருங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் நம்ம வந்து கத்திரிக்காய் செடியோ இல்லை மிளகாய் செடியோ நம்ம ரொம்ப நாள் காய்க்கிற செடிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த வந்து அறுவடை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் எப்போவுமே வந்து மண்ணை நல்லா கிளறி எடுத்துருங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த சக்கரவள்ளி கிழங்குல வந்து ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதாவது நம்ம தேங்காய் மட்டை இருக்கு இல்லையா, அது போட்டு வைக்கிறப்போ சக்கரவள்ளி கிழங்கு நல்லா ஊறி வருதுங்க. அந்த மட்டையை பிடிச்சி நல்ல பெரிய பெரிய கிழங்காகவே கிடைக்கிது. அதே வந்து மஞ்சளுக்கு இந்த தேங்காய் மட்டைகள் போட்டு வைக்கிறப்போ நீர்க்கிழங்குகள்னு சொல்கிற அந்த வேஸ்ட்டாக போகிற கிழங்கு நிறைய வருது. இது 2ம் நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம். இது வந்து நானாக கண்டுபிடிச்சிருக்கேங்க. அது இந்த வருஷமும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அது ப்ராப்பராக எப்படி இருக்குங்கிறத. அடுத்தது நம்ம வந்து இந்த ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் ஒரு 4 இன்ச் பாட்டில் நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சோம் இல்லையா, அது பாருங்கள் இப்போ நமக்கு இவ்வளோ ஹார்வெஸ்ட் கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 5 இந்த மாதிரி தொட்டியில் போட்டு வச்சோம்னா, நம்ம மாடி தோட்டம் இல்லை, எனக்கு வீட்டு தோட்டம் பால்கனி தோட்டம் தான் இருக்குன்னா அவங்க தாராளமாக இந்த மாதிரி ஒரு 5 பாட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா மாதம் மாதம் நம்ம கீரை அறுவடை பண்ணிடலாம். ஒரு டைம் தாராளமாக சமைக்கிற அளவுக்கு கிடச்சிடுங்க. கிழங்கும் நமக்கு 5 கிழங்கு வர அந்த மாதிரி 5 பாட்டில் இருக்கிறப்போ 5 கிழங்கு தாராளமாக ஒரு சமையலுக்கு நமக்கு கிடச்சிடும் 5 மாதத்தில். ஸோ நம்ம வந்து ஒன்றுமே பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க இந்த சக்கரவள்ளி கிழங்கை பொறுத்த வரைக்கும். மண் நல்ல வளமான மண்ணை போட்டுட்டோம் அப்படின்னா ஹார்வெஸ்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு. இந்த 4 இன்ச் பாட்லேயும் நம்ம அறுவடை எடுத்துட்டோம் இந்த வருஷம். இது வந்து பால்கனி கார்டனுக்கு அந்த மாதிரி குட்டி சின்ன கார்டனுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்தது மண்ணை வந்து நம்ம எப்போவுமே சன்ட்ரை பண்ணணுங்க. இந்த ஹார்வெஸ்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமுமே நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பிப்ரவரி மந்த்து ஒரு 2 நாள் வந்து, ஏன்னா மழை பெய்யாது, கண்டிப்பாக எல்லா ஊர்லேயுமே மழை பெய்யாது. அப்போ நம்ம நல்ல வெயிலில் காய வச்சு மண்ணை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த நமக்கு தேவையில்லாத ஃபங்கஸ்லாம் வந்து அந்த சன்ட்ரை பண்ணுறப்போ இறந்துரும். ஆக்சுவலாக காட்டுலேயுமே கோடை உழவுன்னு ஓட்டுவாங்கங்க. அது வந்து இந்த மாதிரி மண்ணை வந்து திருப்பி போட்டு ஃபங்கஸ் எல்லாம் காயறதுக்காக தான். அடுத்தது நம்ம இந்த சேப்பக்கிழங்கு அறுவடை பார்க்கலாம். இதுவுமேங்க ரொம்ப 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 ஈஸியான செடி சேப்பக்கிழங்கு செடி. ஜஸ்ட்டு நீங்கள் கடையில் சேப்பக்கிழங்கு வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா போதும். ஒரு டைம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா எப்படியாவது நம்ம கண்ணுக்கே தெரியாமல் கிழங்குகள் வந்து மண்ணில் இருந்து மறுபடியும் செடிகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. இதில் வந்து நான் ஊன்னது ஒரு 4 கிழங்குனா அதுவாக வந்தது ஒரு 10 கிழங்குக்கு மேலே. ஸோ ஹார்வெஸ்ட் நல்லாவே நான் இந்த டைம் எடுத்திருக்கேன். எனக்கு இது வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டோன்னா 4-5 மாதத்தில் ஒவ்வொரு ஹார்வெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதுவுமே வந்து ஒரு வருஷத்தில் ஒரு 3 to 4 டைம் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிடுறேன். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஆரஞ்சு கலர் சக்கரவள்ளி கிழங்குங்க. இது திருச்செங்கோட்டு விதை பகிர்வில் எனக்கு கிடச்சிது. சதீஷ் இல்லைன்னா நம்ம அரவிந்த் தம்பி கொடுத்த கட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் சரியாக தெரிலங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு தான் நான் சொன்னது, அந்த பிங்க் கலரில் இருக்கிறது நல்ல டேஸ்டியான வெரைட்டி. நம்ம நாட்டுக்கிழங்குன்னு இதை சொல்லுவாங்கங்க. இது நல்லா இன்னும் ஊறும். பட் எடுத்தாச்சு பாருங்கள், டிசைனாக எனக்கு கிடச்சிருக்கு இந்த டைம் கிழங்கு வகை. இதுவுமே நல்ல டேஸ்ட்டான கிழங்குங்க. இது ஆரஞ்சு கலர் கம்பேர் பண்ணுறப்போ ஆரஞ்சு வந்து சால்ட்டி டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த பிங்க் கலர் வந்து நல்ல ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்குங்க. இது பாருங்களேன், நான் தேங்காய் மட்டை போட்டு வச்சது. இது எல்லாமே தேங்காய் மட்டை, தேங்காய் நார் கழிவு கொஞ்சம் போட்டு ப்ளஸ் நம்மளோட ஊற்றமேற்றிய மண்
போட்டது. ஊற்றமேற்றிய மண்னா ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கும் இல்லையா, இந்த வேஸ்ட்டாக போன செடிகள், இலை, தலை அது எல்லாமே வந்து நான் வந்து தூக்கி போடாமல் மறுபடியும் ரீசைக்கிள் அந்த கம்போஸ்டிங் பின்னில் போட்டு வச்சுருவேன். அப்புறம் நம்ம கிச்சன் கம்போஸ்டிங் பின்னு அந்த உரங்கள் தாங்க என் செடிக்கு. அதுவே நல்ல ஹார்வெஸ்ட் நம்ம எடுக்க முடியுது. ஸோ அதுவே நம்ம பண்ணால் போதுங்க. இலைத்தலைகளை நம்ம தூக்கி போடாமல் பாதுகாத்துக்கிட்டோம்னாவே போதும். அடுத்தது வந்து இது பர்பிள் சக்கரவள்ளி கிழங்கு, ஊதா நிற சக்கரவள்ளி கிழங்கு. இது நல்ல ஒரு பெரிய சைஸே கிடைக்குதுங்க எப்போவுமே எனக்கு. அப்புறம் டேஸ்ட்டும் அப்படி தான், ஈல்டும் நிறைய ஈல்டு நல்ல பெருசாக இருக்கும். அந்த பிங்கோட கம்பேர் பண்ணுறப்போ இது டேஸ்ட்டு கம்மி, ஆனால் அந்த ஆரஞ்சோட கம்பேர் பண்ணுறப்போ டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சுங்க. இது அந்த ஒயிட்டும் ஆரஞ்சுமே டேஸ்ட்டு கம்மி தான். இந்த பர்பிள் அண்ட் பிங்க்கு ரெண்டுமே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இது தாங்க அந்த ஒயிட் வெரைட்டி. மேலே ஸ்கின் வந்து ஒயிட்டு, உள்ளே வந்து ஒயிட்டு. இது வந்து கொஞ்சம் சால்ட்டி டேஸ்ட்டில் இருந்துச்சு. நாங்கள் வந்து டேஸ்ட்டு அந்த கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரே நாளில் குக் பண்ணணும். ஸோ இதுதான் இருக்கிறதுலே டேஸ்ட்டான வெரைட்டி. இது வந்து மீடியம் டேஸ்ட்டு. இந்த ரெண்டுமே நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆரஞ்சு கலரும் அந்த ஒயிட்டும் வந்து சால்ட்டி டேஸ்ட்லேயே இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. ஒரு வேளை தெரியல எனக்கு அடுத்த வருஷம் எப்படி இருக்குங்கிறது. இந்த வருஷம் தான் இப்போ புதுசாக வந்திருக்கு, அதனால் நம்ம அடுத்த வருஷம் கண்டிப்பாக இதுவும் ஸ்வீட்டாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். மஞ்சள் ஹார்வெஸ்ட் நம்ம தனியாக பார்க்கலாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ், அது நமக்கு தனியாக வச்சுக்கலாம். இது வந்து பர்பிள் யாமன்னு சொல்லுவாங்க. பர்பிள் அதாவது கொடிவள்ளி கிழங்குலேயே ராஜவள்ளி கிழங்குன்னு ஒரு வகைங்க. இது நல்ல பெரிய கிழங்காக கிடைக்கும், ஆனால் எனக்கு வந்து சின்னதாக தான் கிடச்சிருக்கு. அடுத்தது இது வந்து நம்ம சேனைக்கிழங்குமே பார்த்திங்கன்னா நாளாக ஊனவே இல்லைங்க. இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம், ஊரில் தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்ததில். அங்கே தோட்டத்துலேயும் என் வீட்டு தேவைக்காக போட்டிருந்தது அப்போது கொரோனா டைமில். அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த தோலை நான் போடுறோம் இல்லையா கம்போஸ்ட்டில், அதுலேருந்து வளர்ந்த செடியே ஒரு 4 தொட்டியில் வந்திருந்ததுங்க. இதுவும் வந்து சிறுவள்ளி கிழங்கு தான். இதெல்லாமே விதைக்கு நம்ம எடுத்து வச்சிடணும். அடுத்தது இது வந்து பெருவள்ளி கிழங்கு. இதுவும் விதைக்காக எடுத்து வச்சுருக்கிறது. அதில் ஒரு 4 இருக்குது. அடுத்தது நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமேங்க. இது வந்து ஒரு டைம் அந்த ஹார்வெஸ்ட்டு. இதுக்கு முன்னாடியும் நான் அப்பப்போ மாதத்தில் பார்த்திங்கன்னா 1 டைம் 2 டைம் நான் ஹார்வெஸ்ட் எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் பருப்பு சாம்பாருக்கு கடிச்சிக்கிறதுக்கு அருமையான ஒரு பொரியலாக நம்ம பண்ணலாம் இதை. அடுத்தது நம்ம வந்து பர்பிள் கலரில் இருக்கிற அந்த சேப்பக்கிழங்கு அர்வின்னு சொல்லுவாங்க, அதோட ஹார்வெஸ்ட் பார்க்கலாம். இந்த சேப்பக்கிழங்குல 2 வகை இருக்குங்க. இது வந்து கிழங்குகள்லாம் முடிஞ்சு மண்ணை சன்ட்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது எல்லாமே ஒரு வாரத்தில் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பண்ணி ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சைடு நம்ம கொடி எல்லாமே முடிய போகுது. இது வந்து சேப்பக்கிழங்குல வந்து 2 வெரைட்டி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒன்று பர்பிள், ஒன்று வந்து க்ரீன் வந்து மேலே ஸ்கின்னு வந்து ஒயிட்டாக இருக்குங்க. பர்பிளோட ஸ்கின் வந்து பேபி பிங்க்கில் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. டேஸ்ட் வைஸ் எனக்கு எதுவுமே டிஃப்ரென்ஸ் தெரியலங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சேப்பக்கிழங்கோட ஃப்ரை நல்லாயிருக்குங்க, எல்லாத்துக்கும் ஒத்து போகும். ஜஸ்ட்டு ஒரே ஒரு குக்கர் விசில் விட்டுட்டு நம்ம எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி காரம் உப்பு போட்டு நீங்கள் மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அப்பப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோ அருமையான ஒரு ஃப்ரையாக இருக்கும், எல்லாத்துக்கும் ஒத்து போகுங்க. கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.